பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாம் எனும் கருணையும் ஸலவாத் எனும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் புனித குடும்பத்தவர்கள் மீதும் சத்திய சீலர்கள் உத்தம சஹாபா பெருமக்கள் மீதும் நபி சொல் செயல் பின்பற்றுகின்ற நல்லோர் அனைவர் மீதும் என்றென்று உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தொழுகை என்று சொல்லுகின்ற இபாதாத்தை முன்மாதிரியாக வைத்துத்தான் மற்றெல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான். ஒரு மனிதனிடத்திலே எல்லா வகையான குணங்களும் இருக்கின்றன. நல்ல குணம் இருக்கிறது, நன்றாக நடக்கிறார், பார்க்கிறார், பேசுகிறார், பழகுகிறார், நல்ல முறையில் குடும்பத்தாரோடு நல்ல நடந்து கொள்கிறார், நல்ல பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் ஜகாத்து கொடுக்கிறார், நோன்பு வைக்கிறார், இது போன்ற பல அமல்கள், நல்ல அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தொழுவது மட்டும் இல்லை. எல்லா அமல்களும் செய்கிறார், எல்லா வகையான நன்மைகளும் செய்கிறார், நன்மையான காரியங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார். அவரிடத்திலே எது குறித்து உதவி என்று கேட்டு சென்றாலும் அதையெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அவர் நிறைவேற்றி தருகிறார். ஆனால் அவர் எல்லா வகையான அமல்களை செய்தாலும் கூட தொழுகை என்பதை அவர் கடைபிடிக்காமல் இருக்கிறார், தொழுவதில்லை. மற்றெல்லா அமல்களும் இருக்கின்றன என்றால் அவரை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், இவருடைய எல்லா அமல்களும் முழுமை பெறாது, அதற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. தொழுகை என்று சொல்லப்படுகின்ற அமல் இல்லாத வரை மற்றெல்லா அமல்களும் அதனுடைய பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். அப்ப எல்லா அமல்களுக்கும் பிரதானமாக இருப்பது தொழுகைதான். தொழுகை இல்லாத நிலையில் வேறு எந்த நல்ல குணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வரவேற்கப்படும் தான். உதாரணமாக, காஃபிர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹை ஒப்புக்கொள்ளவில்லை, நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்திற்குள் வரவில்லை, அவர்கள் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே சிலர் தர்மம் கொடுக்கிறாங்க, லட்சக்கணக்கில் பொது காரியங்களுக்கு செய்கிறாங்க, இலவசமாக ஆஸ்பத்திரி கட்டி மக்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கிறாங்க, இவ்வளவு நல்ல காரியங்கள் பொதுமக்களுக்காக செய்கிறாங்க. அவங்களும் நன்மை தானே செய்கிறாங்க. சரி, இவர்களெல்லாம் நன்மை செய்தார்கள். ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் ஒரு ஆஸ்பத்திரி கட்டினார், அதில் பல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இலவசமாக சிகிச்சை பெறுகிறார்கள். நல்ல காரியம் தானே. ஒருவர் ஸ்கூல் கட்டுறாரு அல்லது காலேஜ் கட்டுறாரு, கட்டி அதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எந்த விதமான பணமும் கட்டாமல் ஃப்ரீயாக இலவசமாக படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இலவசமாக நடைபெறுகிறது. அதை நடத்துவதற்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கின்றன. அதை அந்த நபர் செலவு செய்து ஏழைகளுக்கு உதவியாக இருக்கிறார். முதியோர் இல்லம் அமைத்திருக்கிறார். அந்த முதியோர் இல்லத்திலே நூற்றுக்கணக்கான வயோதிக ஆண்களும் பெண்களும் தங்கி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இஸ்லாமிய அல்லாதவர், முஸ்லீமாகவில்லை, முஸ்லீம் அல்லாதவர். இப்போ இவ்வளவு நன்மை காரியம் செய்தாலும் செய்கிறாரு, அப்போ அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவானா? நம்ம ஆளு ஒண்ணுமே பண்ணல. இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் எதுவுமே பண்ணல, ஆனால் எந்த நன்மையும் செய்யல. ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கல, காலேஜ் கட்டி கொடுக்கல, பள்ளிவாசல் கட்டி கொடுக்கல, மதரசா கட்டி கொடுக்கல, முதியோர் இல்லம் கட்டி கொடுக்கல, ஒன்றும் கட்டி கொடுக்கல, சும்மா தான் இருக்கிறார். அந்த நிலையில் இருக்கிற நபர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறாரே அவருக்கும், இஸ்லாத்தில் இல்லாமல் இருக்கிறாரே, காபிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர் எவ்வளவுதான் அமல் செய்தாலும், எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் இஸ்லாம் ஆகவில்லை என்ற காரணத்திற்காக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்து இஸ்லாத்தில் வராத ஒரு காரணத்தினால் அவர் செய்த எல்லா நன்மைகளும் வீணாகி விடுகின்றன. அப்படி என்றால் செய்த அந்த நன்மைக்கு, அந்த காரியத்துக்கு வெகுமதி கிடையாதா? இது என்ன நியாயம்? முஸ்லிம்கள் ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்தா தான் நன்மை,
அதே இதை வேறு நபர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நன்மை இல்லைன்னு சொன்னால் இது எப்படி பொருத்தமாக இருக்கும்? அல்லாஹ் எல்லாருக்கும் பொதுவானவன் தானே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகிற்கும் அகில உலகில் உண்டான மக்களுக்கும் அகில உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களுக்கும் நான் ரப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படின்னா அவனுக்கும் அல்லாஹ் தானே ரப்பு. அப்புறம் ஏன் அவனுக்கு அவ்வளவு உபரியான வெகுமதியான நல்ல காரியங்களை செஞ்சிருந்தோம், அவனுக்கு ஏன் இடையேற்றம் இல்லைன்னு சொன்னா, ஹிதாயத் என்பது அவனுக்கு கிடைக்காத காரணத்தினால் அவன் நன்மைகள் செய்தான் என்பதற்காக என்ன சலுகை வழங்கப்படும் என்றால், ஒரு காஃபிர் நன்மை செய்தால், நன்மையான காரியங்களை செய்தால் அவருக்கு என்ன வெகுமதி கிடைக்கும் என்று சொன்னால், நரக வேதனை கொஞ்சம் லேசாகுமே தவிர வேறு எந்த விதமான வெகுமதியும் கிடைக்காது. நரக வேதனை கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான், அவர் செஞ்ச நல்லதுக்காக வேண்டி. அப்ப நிறைய நன்மை செஞ்சாரே, அவர் இஸ்லாம் ஆகியிருந்தால் அவருக்கு எல்லா வகையான பூரண நன்மை கிடைத்திருக்கும். இஸ்லாம் ஆகாத காரணத்தினால் அவருக்கு கிடைக்கின்ற வெகுமதி என்ன? அவர் நன்மை செய்தால் அவருடைய தண்டனைகள் குறையுமே தவிர ஒரு மோமினுடைய அந்தஸ்து அவருக்கு கிடைக்காது. எல்லாத்தையும் கொட்டி கொடுத்தாலும் கூட, கோடான கோடி பொருள் இருந்து அத்தனையும் தர்மம் செய்தாலும் கூட சொர்க்கத்துக்கு அவர் வந்துருவாரான வர முடியாது. காரணம் என்ன? கலிமா சொல்லணும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன பொருள்? அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் உலகத்தில் எவரும் இல்லை. எந்த உலகிலும் 7 வானங்கள் 7 பூமிகள் எல்லா உலகங்களில் தேடி பார்த்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவனை தவிர அவனுக்கு நிகராக கூட யாரும் இல்லை. அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அதே அடுத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ், அதற்கு அடுத்தால் கொண்டு சொல்கிறோம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லாத காரணத்தினால் அவர் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது. இந்த வார்த்தையை சொல்லிய பின்பு ஒரு மனிதன் நன்மை செய்கிறான் என்று சொன்னால், இந்த வார்த்தையை சொல்லிய பின்பு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னார், இஸ்லாத்திற்குள் வந்து விட்டான். இவரும் நன்மை செய்கிறார், ஆஸ்பத்திரி கட்டினாரு, ஸ்கூலை கட்டினாரு, இது போல நிறைய நன்மையான காரியங்கள் செஞ்சாரு. இந்த நன்மையான காரியத்துக்குள்ள வெகுமதி கிடைக்கும், ஆனால் இந்த வெகுமதிகள் முழுமையாக அவருக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அவரிடத்திலே தொழுகை இல்லை. அப்ப தொழுகை என்பதுதான் பிரதானம். தொழுகை இருந்தால்தான் மற்ற காரியங்கள் எல்லாம் அங்கீகாரமாகும். ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, உம்ராவுக்கு போனாலும் சரி, உம்ராவுக்கு போயிட்டு வந்து தொழுகிறதே இல்லை, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து தொழுகிறதே இல்லை. அதனால அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விடுமா? ஹஜ் உம்ராவுக்கு போனா என்ன அர்த்தம்? அந்த வினாடி வரை செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. போயிட்டு வந்த பிறகு மௌத்து வரைக்கும் செய்கிற நன்மை தீமைகளுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போயிட்டு வந்த பிறகு மௌத்து வரைக்கும் ஏற்படுகிற நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும், நன்மையான செயலுக்கு வெகுமதியும் தீமையான செயலுக்கு தண்டனையும் அது கிடைக்கத்தானே செய்யும். அப்ப ஆக அந்த இபாதாத் என்று சொல்லப்படுகின்ற தொழுகை என்பது இருக்கிறதே, இந்த தொழுகையை ஒருவன் மேற்கொண்டால்தான் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அருள்மலை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன, ஈமான் கொண்ட சீதேவிகளே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் இடத்திலே உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. ரப்பே, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நிறைவேற்றித்தா. கஷ்டமா இருக்குது, கஷ்டத்தை போக்கி கொடு. வீட்டில் சிரமமா இருக்கு, சிரமத்தை போக்கி கொடு. பிள்ளைகள் எல்லாம் வயதுக்கு வந்திருக்கிறார்கள், உரிய காலத்திலே நிக்காக நடைபெறவில்லை, நிக்காக நடைபெற வேண்டுமே, காலம் கடந்து கொண்டிருக்கிறதே, அதற்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாயா? நோயோடும் நொம்பலத்தோடும் கஷ்டப்படுகிறேனே யா அல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தை நீ போக்கி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தி தர மாட்டாயா என்று கேட்க வேண்டும் என்று நாம் நாடுகிறோம். அல்லாஹ் இடத்துல கேட்கணும். இதுக்கு அல்லாஹே வழி சொல்லி தருகிறான். எப்படி கேட்க வேண்டும் இறைவனிடத்திலே?
யா அய்யுஹல்லதீன ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட சீதேவிகளே, இஸ்தஈனு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள், அல்லாஹ்ட கேளுங்கன்னு சொல்றான். இப்போ அல்லாஹ்ட கேட்கறதா இருந்தாலும் எப்படி கேட்கறது? வெறுமனை கேட்டா கொடுத்துருவானா? தொழுகலை, நோன்பு வைக்கல, ஜக்காத்து கொடுக்கல, ஹஜ்ஜு செய்யல, உம்ரா செய்யல, மற்ற மற்ற காரியங்கள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யவில்லை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, கடமைகளை, பணிவிடைகளை ஒழுங்காக செய்யவில்லை, பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமைகளை, காரியங்களை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யவில்லை. இந்த நிலையில இருந்து கொண்டு அல்லாஹ் தான் சொன்னானே, இஸ்தஈனு என்னிடத்தில் உதவி தேடுங்கள் என்று சொன்னானே, உதவி தேடலாமா என்றால் அங்கே ஷரத்தாக வருகிறது இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். நீங்கள் அப்படி அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். வஸ்ஸலாத், தொழுகையுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் தான் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட முடியுமே தவிர, தொழுகாத நிலையில், பொறுமை இல்லாத நிலையில், இவைகளை கைவிட்ட நிலையிலே நீங்கள் இறைவனிடத்திலே உதவியை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது. அப்ப இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும் என்றால், இறைவனுடைய கிருபை நமக்கு வேண்டும் என்றால், இறைவனுடைய கருணை நமக்கு வேண்டும் என்றால், இறைவனுடைய கிருபை, கருணை இதுவெல்லாம் நமக்கு வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் நம்மை பார்த்து இறைவன் கேட்கிறான், உனக்கு நான் தந்திருக்கின்ற நிஅமத்துக்களுக்கு நீ நன்றி செய்திருக்கிறாயா? அல்லாஹ் நமக்கு என்ன நிஅமத்தை தந்து விட்டான் என்று நாம் எண்ணலாம். நமக்கு என்ன நியமத்தை தந்திருக்கிறான்? கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாரித்து காலையில் கடைக்கு போகிறோம், ராத்திரி வரைக்கும் கடையில் வியாபாரம் பார்க்குறோம், நைட்டில் வீட்டுக்கு வரோம். இவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தானே நம்ம சம்பாதித்தானே. இதில் என்ன அல்லாஹ் என்ன கிருபை செஞ்சுட்டான்? நம்ம வீட்டில் உட்கார வச்சு சோத்தாக்கியா கொடுத்துட்டான். வீட்டில் உட்காரு, 3 நேரம் நான் சோறாக்கி தரேன் அப்படின்னு உட்கார வச்சு எல்லாம் சோறாக்கி கொடுத்தானா? இல்லை, நம்ம தானே வேலைக்கு போகிறோம், நம்ம தானே கஷ்டப்படுதோம். அப்புறம் என்னத்தை அல்லாஹ் உதவி பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நம்ம எண்ணலாம் இல்லையா? அல்லாஹ் உதவி பண்ணி விட்டான். எதை உதவி பண்ணா? நம்ம நினைப்பு என்ன? கட்டுக்கட்டா பணம் குஞ்சிச்சுன்னா அல்லாஹ் உதவி பண்ணான்னு அர்த்தம். எங்கே இருந்தாலும் புதையல் மாதிரி கிடைச்சிட்டா அல்லாஹ் உதவி பண்ணிட்டான். யாராவது பணத்தை ஒரு $1 மில்லியன் போட்டு போயிட்டான், நம்ம கையில் கிடைச்சிருச்சா அல்லாஹ் உதவி பண்ணிட்டான். இப்படித்தான் கிடைக்கணும். இப்படி கிடைச்சாதான் உதவி நம்ம நினைக்கிறோம். ஆனால் எது உண்மையான உதவி தெரியுமா? நம்முடைய தாய் வயிற்றிலே நாம் கருவாக இருந்த பொழுது அல்லாஹ் நினைத்திருந்தால் நமக்கு முழுமையான இந்த உருவத்தை கொடுக்காமல் கண் இல்லாமல் படைத்திருக்கலாம், கரங்கள் இல்லாமல் படைத்திருக்கலாம், கால்கள் இல்லாமல் படைத்திருக்கலாம், உறுப்புகளில் எந்த விதமான ஒரு குறைபாடுகளையாவது ஏற்படுத்தி பேச முடியாத ஊமையாக, காது கேட்காத செவிடாக, இப்படி ஏதேனும் ஒரு குறையோடு அல்லாஹ் நம்மை படைத்திருந்தால் என்னவாகி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை? இதுவெல்லாம் நாம் கேட்டோமா? யா அல்லாஹ், நான் எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லா உறுப்புகளையும் ஒழுங்காக நீ வச்சிடணும், எதையும் குறை வச்சிடாத அப்படின்னு நம்ம கேட்டோமா? இல்லை, அல்லாஹ் நம்மகிட்ட கேட்டான், அவனுக்கு எல்லாம் வேணுமா வேண்டாமான்னு கேட்டானா? இல்லை, நாம அல்லாஹ்ட்ட தான் கேட்டோமா? நாம கேட்காமலேயே ஒழுங்கான முறையிலே பார்க்கின்ற விழிகள், கேட்கின்ற செவிகள், பேசுகின்ற நாவுகள், காரியங்களை நிகழ்த்துவதற்கு கைகளும் கரங்களும் கால்களும் ஒவ்வொரு வகையான அந்தஸ்தோடும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு குறையும் இல்லாமல் நம்மளை உலகத்தில் அல்லாஹ் படைச்சானே, இது பெரிய நிஅமத் இல்லையா? கண்ணு தெரியாமல் நம்மளை படைச்சிருந்தா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட முடியுமா? சம்பாதிச்சிட முடியுமா? கடையில் போய் வியாபாரம் பண்ணிட முடியுமா? அவன் கண்ணோடு படைத்திருக்கிறானே, இது நியமத்து இல்லையா? எவ்வளவு பேர் கண்ணு தெரியாத நிலையில் என்ன பாடுபட்டுக்கிட்டு கிடக்கிறான் உலகத்தில். வேலைக்கு போக முடியுமா கண்ணு தெரியலன்னா? அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு ஒரு குறையும் வைக்காம நம்மளை படைச்சிருக்கானே, இது அல்லாஹ்வுடைய நியமத்து தானே. இந்த நியமத்துக்காக வேண்டி நாம் காலமெல்லாம் தலைகீழாக நின்று இறைவனை வணங்கினாலும் அதற்கு நிகராகாது என்று நமக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் எனக்கு என்ன தந்தா என்று கேட்காதீர்கள், நாம் பகரமாக என்ன செய்தோம்? நம்மை மனிதனாக வைத்திருக்கிறான், இது பெரிய பாக்கியம் இல்லையா? நம்மை ஒரு பைத்தியமாக அலைய விட்டிருக்கலாம் அல்லாஹ் நினைத்திருந்தால். பைத்தியமாக நம்ம ஆயிட்டோம்னா என்ன ஆகும்? தாய் தெரியாது, தகப்பன் தெரியாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரையுமே நமக்கு தெரியாது, எல்லாம் பக்கத்தில் இருந்தால் ஒருத்தரையும் தெரியாது. ரோட்டில் ஓடுவோம், கண்டதை எடுத்து தும்போம், போகிற வார பிள்ளையெல்லாம் கள்ளக்குடி நம்ம மேலே எரியும், பைத்தியம் பைத்தியம்னு. இப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்துட்டானா? தரல் இல்லை.
எவ்வளவு பேர் பார்க்குறோம்ல, வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், பொண்டாட்டி இல்லாமல், புள்ள இல்லாமல், பிளாட்பாரத்தில் அழுக்கடைந்த உடைகளோடு, தலையிலே எண்ணெய் இல்லாமல், தலைவிரி கோலமாக, உடுத்துவதற்கு போதிய உடை இல்லாமல், அழுக்கு துணிகளை வைத்துக் கொண்டு எத்தனை பேர் ரோட்டோரம் படுத்து கிடக்கிறார்களே. அப்படி அல்லாஹ் நம்மளை வைக்கலையே. அல்லாஹ் நமக்கு நியமத்தை கொடுத்திருக்கிறான்ல, அவங்கள போல அல்லாஹ் நம்மளை விட்டுட்டானா? அப்ப இந்த அளவுக்காவது அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக, உடல் நலமோடு, வளமோடு, பலமோடு, கண்ணியமோடு அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அவனுக்கு நாம் என்ன நன்றி செய்திருக்கிறோம்? அருமையானவர்களே, நாம் முஃமின்கள், அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள், நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? ஏற்கனவே ஜும்மாவுடைய சிறப்புகளை பற்றி நாம் பேசி வருகிறோம். வெள்ளிக்கிழமை தொழுகையை பற்றி, அது தொழுகைதான், அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா ذிக்ரில்லாஹ் வதல் பை ذلك خير لكم இன் குன்தும். ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லி உங்களை தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால் உடனடியாக நீங்கள் உங்களுடைய வியாபாரமோ விவசாயமோ அல்லது வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை விட்டுவிட்டு நீங்கள் உடனடியாக நீங்கள் என்ன செய்திடல் வேண்டும்? அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி வேகமாக சென்று விட வேண்டும். அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வெள்ளிக்கிழமைக்கு தொழுகைக்கு வாங்க சொல்லிட்டாங்களா? வெள்ளிக்கிழமை தானே சொல்லியாச்சு. மற்ற நாளெல்லாம் எல்லா நாளைக்கும் தான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். எல்லா சோறையும் 56 பருக்க இருந்து 56 பருக்கையுமே எடுத்து அமைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பருக்கை எடுத்து பொம்பளை பாப்பா, அப்படி எடுத்து பாப்பா, ஒன்று நசிக்கிருச்சுன்னா எல்லாம் நசிக்கிருச்சுன்னு அர்த்தம். சோறு வந்து போச்சு. எல்லாத்தையுமே ஒன்றொன்னா எடுக்க முடியும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தொழுகைக்காக வேண்டி உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால், பாகு சொல்லிவிட்டால் நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய வியாபாரத்தெல்லாம் அப்படி போட்டுட்டு, விவசாயம் அப்படியே போட்டுட்டு, எந்த வேலையா இருந்தாலும் அதை அப்படியே நிறுத்தி விட்டு என்ன செஞ்சு விட வேண்டும்? பள்ளிக்கு சென்று அல்லாஹ்வை வணங்குவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி விட வேண்டும். கடைசியில் அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை அதில் சொல்லி காட்டுறான், நீங்கள் அப்படி செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால், ஆண்டோர்களாக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால் உடனடியாக நீங்க என்ன செஞ்சிருங்க? அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு சென்று இபாதத்தில் நீங்கள் கவனத்தில் மூழ்கி விடுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்ப இந்த தொழுகையை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது, எந்த வேலையாக இருந்தாலும் தொழுகையை முடித்துவிட்டு மற்றதை செய்யுங்கள் என்று. இப்படி தொழுகையில் கவனமோடு இருக்க வேண்டும். தொழுகையை கொண்டுதான் மற்ற இபாதத்துகள் கபூல் ஆகும். தொழுகை இல்லாத நிலையில் வேற எல்லா இபாதத்தை செய்தாலும் கூட எந்த பிரயோஜனமும் இருக்காது. தொழுகையோடு அவைகளை செய்திடல் வேண்டும். அருமையானவர்களே, சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த தொழுகையாளிகள், சொர்க்கத்தில் வந்துவிட்ட தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மசீத் என்று சொல்லுகின்ற மிக பிரமண்டமான ஒரு மைதானத்திலே அல்லாஹ் ஆஜராவான். அங்க எப்போ? வெள்ளிக்கிழமை என்றுதான். சொர்க்கத்தில் கிழமைகள் உண்டு, நேரம் இல்லை. 10 மணி, 11 மணி, 12 மணி, இந்த மாதிரி நேரங்கள் கிடையாது சொர்க்கத்தில். ஆனால் கிழமைகள் உண்டு. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி கிழமைகள் சொர்க்கத்திலும் உண்டு. அந்த இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வாரத்திற்கு ஒரு முறை எல்லா மக்களையும், சொர்க்கவாதிகளை எல்லாம் மலக்குகளை கொண்டு அழைக்க சொல்ல, எல்லாரும் இந்த மைதானத்துக்கு வர சொல்லுங்க, நான் வரப்போறேன், எல்லாரையும் வர சொல்லுங்கன்னு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு ஆணையிட்ட உடனே மலக்குமார்கள் எல்லாம் சொர்க்கவாதிகளை தேடி வந்து சொர்க்கத்துக்குள்ள வந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எல்லாரும் வாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு தரிசனம் தருவதற்காக வேண்டி உங்களை அழைக்கிறார், தொழுகைக்கு வாருங்கள். தொழுகை என்றால் என்ன? சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்பதுதான் தொழுகை. வேறு சுபுகுல ஒரு அஸ்ர் மக்ரிப் இஷா இந்த தொழுகை அவங்க இல்லை. சொர்க்கத்தில் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ் இல்லை, உம்ரா இல்லை, ஒன்றும் கிடையாது. சொர்க்கத்துக்குள்ள போயாச்சுன்னா எந்த இபாதத்தும் இல்லை, எந்த வணக்கமும் இல்லை. அங்கு என்ன வணக்கம்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் இந்த ஜும்மாவுடைய அதே நேரத்திலே அல்லாஹ்வை சந்திப்பதுதான் வணக்கம். இது ஒன்று போதுமா? அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த நேரம் இருக்கிறதே, மிக பிரமண்டமான ஆசனங்களிலே சொர்க்கவாதிகள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள். பில்லியன் கணக்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து உலகம் அழிகின்ற வரை உலகத்தில் எவ்வளவு கோடான கோடி மோமின்கள் இருப்பார்களோ, சொர்க்கவாதிகள் இருப்பார்களோ,
இவர்களெல்லாம் அங்கு ஒன்று திரட்டப்படுவார்கள். எல்லாரும் இருப்போம். பல மில்லியன் கணக்கில் அந்த மஸ்ஜித் என்று சொல்லுகின்ற அந்த பிரமண்டமான அந்த மைதானத்திலே எல்லாரும் இருப்போம். மிக ஒப்பரிகைகள், உயர்தரமான ஆசனங்கள், வெள்ளியாலும் தங்கத்தாலும் வைரத்தாலும் வைடூரியத்தாலும் மரகதத்தாலும் பவளத்தாலும் பல வகையான அலங்காரங்களோடு இருக்கின்ற இருக்கைகள். அந்த இருக்கைகளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருப்போம். சொர்க்கவாதிகளாகிய நாம் எல்லாம் அமர்ந்திருப்போம். வெள்ளிக்கிழமை அன்று மதிய நேரத்திலே அமர்ந்திருப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அந்த அர்ஷ் அப்படியே அங்கிருந்து கொண்டு வந்து இந்த சொர்க்கத்தில் நடு மையமாக சென்டரில் வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய ஆசனத்தை கொண்டு வந்து அல்லாஹ் அங்கு தஜல்லி ஆவான். அல்லாஹ் அந்த ஆசனத்தில் இருப்பான். அங்கிருந்து வருகிற அந்த ஒளி பிளம்பு, அங்கிருந்து வருகிற அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அந்த ஒளி பிளம்பு பிரகாசம் இருக்கிறது. தூர்சினா மலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனை காண வேண்டும் என்று கேட்டார்கள். உலகத்தில் என்னை காண முடியாது, அப்படி கண்டுவிட்டால் அவர் உயிரோடு வாழ முடியாது மூசாவே, ஆகவே உலகத்திலே என்னை காண வேண்டும் என்ற ஆசையை கைவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இல்லை இறைவா, நான் பார்த்தாக வேண்டும், எனக்கு நீ தரிசனம் கொடு. அல்லாஹ் சொல்லியும் கேட்கவில்லை. அல்லாஹ் சொன்னா, என்னை முழுமையாக உங்களால் காண முடியாது, அதனால என்னுடைய அந்த தஜல்லியில் இருந்து, அந்த பிரவாகத்திலிருந்து, ஒளிப்பிழம்பிலிருந்து ஒரு அணு அளவு, கடுகளவு கூட அல்ல, அதைவிட குறைவு அணு அளவு அந்த ஒளியிலிருந்து கொஞ்சத்தை, அணு அளவு வெளிச்சத்தை, ஒளியை தூர்சினா மலை மீது நான் இறக்கி வைப்பேன். நீங்கள் நேராக பாராமல் அந்த மலையை பாருங்கள் என்று சொன்னார். இப்ப அந்த மலையிலே ஒளியை இறக்கி வைக்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டிருந்த இடத்திற்கும் அந்த தூர்சினா மலையில் அந்த ஒளி இறங்கிய இடத்திற்கும் 2-3 முறை எங்கெல்லாம் நாங்கள் சென்று ஜியாரத் செய்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த அந்த இடம், தௌராத் வேதம் இறங்கிய அந்த இடம். ஆகவே அந்த இடத்திலே அல்லாஹ் அந்த கொஞ்சம் அணு அளவு ஒளி அந்த மலை மீது இறக்கி வைத்து, அதற்கு இடையிலே அந்த மலைக்கும் அவர்களுக்கு இடையிலே 70,000 திரைகள், தடுப்புகளை வைத்தான். நேரடியாக பார்க்க விடாமல் 70,000 தடுப்புகள் இருந்தன. 70,000 தடுப்புகளுக்கு அப்பால் தான் அந்த அணு அளவு ஒளி இறங்கியது, அந்த மலை மீது பட்டது. 70,000 தடுப்புகளுக்கு அப்பால் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை கடந்து ஊடுருவி பார்க்கின்ற ஆற்றல் அவ்வளவு இருக்காது என்றாலும், இவ்வளவு தூரத்தில் இருந்து இத்தனை தடுப்புகளுக்கு அப்பால் இருந்து அந்த அணு அளவு ஒளியை பார்த்த மாத்திரத்திலே மூர்ச்சை அடைந்து அதை கிரகிக்க முடியாமல் ஸ்தம்பித்து நின்றது, மயங்கி விழுந்தார்கள். 40 நாள் மயக்கத்தில் கிடந்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றன. அப்ப அணு அளவு அந்த ஒளியை கண்ட மாத்திரத்திலே நபி மூசாவாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாளை சொர்க்கத்திலே நாமெல்லாம் அல்லாஹ் சென்றல் வந்து அமருவான். நாமெல்லாம் சூழ அமர்ந்து கஅபத்துல்லாவை சூழ எப்படி அமர்ந்திருக்கிறோம், கஅபத்துல்லாவிலே கஅபா சென்றலில் இருக்கும் 4 புறங்களும் மக்கள் சூழ்ந்திருப்பார்களே, அதுபோன்று சொர்க்கத்திலே அல்லாஹ் வந்து அந்த இடத்திலே இறங்குவான். அந்த குர்சியில் அல்லாஹ் வந்து அமர்ந்திருப்பான். நாமெல்லாம் சூழ அமர்ந்து பார்ப்போம். இந்த பார்க்கின்ற நேரத்திலே அந்த ஒளி பிளம்பு நம்மீது பட்டு நாமெல்லாம் சேர்ந்து ஒளியாக மாறுவோம். இந்த லயத்திலே, அந்த ஒளி பட்ட மாத்திரத்திலே, அந்த மஸ்திலே மறுமாற வரைக்கின்ற சொர்க்கவாதிகள் அந்த இன்பத்தில் லைத்திருப்பார்கள். அல்லாஹ்வை சந்திக்கின்ற இன்பம் இருக்கிறதே, இது பேரின்பம். தமிழிலே சொல்வார்கள், பெண்களால் கிடைக்கின்ற இன்பம் சிற்றின்பம், இறைவனுடைய அந்த ஜல்லியை காணுகின்ற இன்பம் தான் பேரின்பம், அதற்கு நிகர் ஒன்றுமில்லை. அந்த அல்லாஹ்வை பார்த்த மாத்திரத்திலே நாமெல்லாம் அப்படியே சொக்கி போய், எதுவும் புரியாமல், எதுவும் விளங்காமல், அந்த மயக்கத்தில் மஸ்துண்டவர்களாக மயங்கிய நிலையில், அந்த ஒளிவுக்குள் நாமும் மூழ்கிய நிலையில், ஒளிவுக்குள் நாமும் மூழ்கிய நிலையில் நின்று கொண்டிருப்போம். கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா இது போன்ற இடங்களிலே, குழு, மணாலி இது போன்ற இடங்கள்லாம் பலமுறை சென்றிருக்கிறோம். அங்கே நின்று கொண்டிருக்கின்ற போது மேகங்கள் வந்து நம்முடைய உடலை தழுவி கொண்டு செல்லும்.
எட்டி நின்று பார்ப்பவருக்கு மேகங்களுக்குள்ளே நாம் இருப்பதை போன்று தோன்றும். மேகங்கள் நம்மை அப்படியே தழுவி கொண்டு அங்கிருந்து மேக கூட்டங்கள் வரும், அப்படியே நம்ம மீது பட்டுக்கொண்டு அது என்ன இடம் பெயரும். எட்டி இருந்து பார்ப்பவருக்கு மேகமண்டலத்திற்குள் நாம் இருப்பதை போன்று விளங்கும். அதுபோன்று அல்லாஹ்வுடைய அந்த நூர், அந்த ஒளி நம் மீது அப்படியே படரும். அப்படியே படர்கின்ற பொழுது நாமும் அந்த ஒளி வெள்ளத்தில் ஒளியோடு ஒளியாக கலந்து நிற்கின்ற அந்த பேரின்ப நிலை அப்படியே லைத்து போய் நிற்போம். அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை, அந்த ஜல்லியை, அந்த ஜலாலியத்தை, அந்த ஜமாலியத்தை, அந்த கமாலியத்தை கண்டு அப்படியே மெய் மறந்து சொக்கி போய் நிற்போம். அப்படியே அந்த நிலை மாறும். அல்லாஹ் அடுத்த வாரம் வாங்கப்பா எல்லாரும் போங்க அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், வெளியாகிடும். அடுத்த வெள்ளிக்கிழமை தான் இந்த லிக்கா மறுபடியும் கிடைக்கும், லிக்கா கிடைக்கும் மறுபடியும். இதுல கிதாபில் எழுதுறாங்க, இந்த லிக்கா ஒருவனுக்கு கிடைக்காது. யாருக்கு? மது அருந்துகின்றவருக்கு. வேண்டுமென்றே மது அருந்துகிறவர் வேறு ஒரு காரணத்தினால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் வந்தாலும் கூட இந்த லிக்கா என்பது கிடைக்காமல் போய்விடும். இப்ப நம்ம அந்த லிக்கா அல்லாஹ்வை சந்தித்து விட்டு அப்படியே நம்முடைய சொர்க்கத்துக்கு திரும்ப போவோம். ஒவ்வொருத்தருக்கும் மிக பிரமண்டமான மாளிகை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்ல, மிக பிரமண்டமான வைரத்தாலும் வைடூரியத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான மாளிகைகள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக இருக்கும். அருமையானவர்களே, சொர்க்கம் என்ற தலைப்பில் பேசுகின்ற பொழுது நான் அதனை சொல்லுவேன். அப்ப உங்களோட மனதெல்லாம் எப்படி இருக்கும்? சொர்க்கத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வு வந்துவிடும். அது மட்டுமல்ல, இந்த சொர்க்கத்திற்காக இத்துணை மதிப்பு மிகுந்த, இத்துணை சிறப்பு மிகுந்த, இத்துணை அழகு மிகுந்த இப்படிப்பட்ட நிரந்தரமான உலகம், அந்த சொர்க்கத்தில் எனக்குரிய வாழ்வு அங்கே இருக்கிறது, என் வீடு அங்கே இருக்கிறது, இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு காத்திருக்கிறது என்று நாம் எண்ணுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் எப்பொழுது எனக்கு மௌத்து வரும், இங்கு நான் இருப்பதை காட்டிலும் அங்கு சென்று என் வீட்டிலே எனக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த வீட்டிலே சொர்க்கம் நமக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டு விட்டதா? ஆம், தயாரிக்கப்பட்டு விட்டது. எதை வைத்து? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலே இருந்து விண்ணுக்கு உயர்த்தப்பட்டார்கள். அது பிரமண்டமான ஒரு நிகழ்வு, ஒரு செயல். நபிமார்கள் வரலாறு நாம் பேசிக்கிட்டு வர நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல மூணாவதாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்டோரி வரும். அப்போ அதை பத்தி தெளிவா வழங்குவோம். இப்ப தெரிஞ்சிக்க வேண்டியது, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு, உயிரோடும் உடலோடும் விண்ணுக்கு உயர்த்தப்பட்டார்கள். இன்னைக்கு ஹயாத்தோடு இருக்கிறாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். விண்ணுக்கு உயர்த்தப்பட்ட நபி அவர்கள் அப்படியே நரகத்தை கண்டார்கள், சொர்க்கத்தை கண்டார்கள். அதன் பின்பாக கேட்டாங்க, நான் சொர்க்கத்திற்கு வந்த பின்பு நான் தங்குகின்ற மாளிகை சொர்க்கத்தில் எனக்கு கட்டப்பட்டிருக்கிறதா? ஆம், இருக்கிறது என்று சொன்னார். எங்கே என்று கேட்கிற பொழுது பைத்துல் இத்ரீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் பிரமண்டமான மாளிகை, அதுதான் அந்த மாளிகை தான் உங்களுக்கு உள்ளது. எப்படிப்பட்ட மாளிகை? ஒரே முத்தில் குடைந்தெடுக்கப்பட்ட மாளிகை. நம்ம முத்து இப்படித்தானே பார்த்திருக்கோம், சின்னதா பார்த்திருக்கோம் இல்லையா? ஆனா அல்லாஹ் ஒரே முத்துல மிக பிரமண்டமான ஒரு மாளிகை, முத்து மாளிகை, முத்தால் உருவான மிக பிரமண்டமான அந்த வெண்முத்தை குடைந்து அதிலே மாளிகை அமைத்திருக்கிறார். அலங்காரமான வீடு, அற்புதமான மாளிகை, அனைத்து வசதிகளும் கொண்டது. ஆயிரக்கணக்கான பணிப்பெண்கள், அற்புதமான வசதிகள், கற்பனைக்கு எட்டாத எல்லா வகையான வசதிகளையும் அல்லாஹ் அங்கு நமக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வாசல் நின்று பார்த்தாங்க. பைத்துல் இத்ரீஸ் மேல பார்த்தாங்க. இத்ரீஸுடைய வீடுன்னு எழுதிருக்கு, நம்ம வீடு தானே அப்படின்ட்டு உள்ள போனாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுத்து நிறுத்தினார்கள். இத்ரீஸ் நபியுல்லாஹ், நீங்க இப்போ சொர்க்கத்துக்குள்ள போக கூடாது அப்படின்னு வாசப்படியிலே நிப்பாட்டிட்டாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் ஏன் என் வீடு தானே, எதுக்கு என்ன உள்ள விட மாட்டேங்கிறிய, உள்ள போயிட்டு வர அப்படின்னு. இல்ல முடியாது. ஏன் முடியாது சொன்னாங்க? உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்கள் எல்லாம் அழிந்து அதன் பின்பு கியாமத் ஏற்பட்டு, கியாமத்திலே கேள்வி கணக்குகள் எல்லாம் நடைபெற்று, அதிலே சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் என்று பிரிவுகள் ஏற்பட்டு, அந்த சொர்க்கவாதிகள் அதிலும் முஹம்மது ரசூலுல்லாவும் அவருடைய உம்மத்துக்களும் முதலாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள்.
அப்படி ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு வந்த பிறகுதான் நீங்க உங்க வீட்டுக்கு போக முடியும். இந்த சொர்க்கத்தில் இருக்கிற இந்த பைத்துல் இத்ரீஸுக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும்? ரசூலுல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்குள்ள பிரவேசித்த பின்னர் தான் நீங்கள் அந்த வீட்டிற்குள் சென்று அமர முடியும். அதுவரை நீங்கள் இந்த வீட்டுடைய வாசல் படியில் தான் இருக்க முடியுமே தவிர உள்ளே செல்ல முடியாது என்று ஜிப்ரீல் தடுத்து நிறுத்திடுவார். இன்று வரை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 4வது வானத்திலே தன்னுடைய வீட்டுடைய வாசற்படியிலே காத்து கிடக்கிறார்கள், உள்ளே செல்ல முடியவில்லை. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உலகம் அழியல் இல்ல, உலகம் நம்ம இறக்கல, உலகம் அழியல, கியாமத்து வரல, கேள்வி எனக்கு நான் கேட்கப்படல. ஆனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் வாசல்ல இத்ரீஸ் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நமக்காக எப்போதோ தயாரித்து வைத்து விட்டார். சொர்க்கத்திலே நமக்காக வீட்டை அல்லாஹ் கட்டி வைத்து விட்டார். நம்ம போய் என்ன செஞ்சிடணும்? பால் காய்ச்சிடணும், அவ்வளோதான். நம்மளால் போகும்போதே பால் எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே போய் பால் காய்ச்சிட வேலை, அங்கே போட்டு பெரிய விழா எடுத்துருவோம். அடே அப்பா பால் காய்ச்சிட, யாருக்கு மலக்கு சொன்னால் சண்டைக்கு போயிடுவோம். பால் காய்ச்சிடணும். பால் காய்ச்சும் போது பயமாக இருக்கு. நம்ம ஊர்களில் இங்கே வீட்டுகளில் கூப்பிடுவாங்க, சமயத்தில் கேட்காம போயிடுவேன். என்ன விஷயம்னு கேட்காம போனால் தான் தெரியும் அது புது வீடுன்னு தெரியும். சரி என்ன மாதிரி செய்யணும்? மௌலுத்து ஓதணும். சரி எத்தனை மௌலுத்து? 3 மௌலுத்து. நல்ல வேலை அதோடு நிப்பாட்டினாங்களே. 3 மௌலுத்து ஓதணுமா? ரசூல்லா பேரில் ஒரு மௌலுத்து, மைனாட பேரில் ஒரு மௌலுத்து, ஷாலோட பேரில் மௌலுத்து, எல்லாம் ஓதணுமா? குடிக்க தண்ணி விட கொடுக்கூடாது. ஏன்னா புது வீடு அடுப்பை பற்ற வைக்க கூடாதா? அடுப்பை பற்ற வைக்க கூடாதா? என்ன நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது? நாக்கு வறண்டு போய் பார்த்தாலும் இல்லை அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது, தெய்வ குத்தம். இங்கே ஓதியெல்லாம் முடிச்சு ஆமீன்னு சொல்லும்போது தான் நான் அடுப்பை பற்ற வைப்பேன். பாலை காய்ச்சுவேன், பாலைத்தான் முத கொண்டாந்து கொடுப்பேன், பாலை காய்ச்சி தான் கொடுப்பேன். அது வரைக்கும் அடுப்பை பற்ற வைக்க மாட்டேன். ஆயிரத்தி டீ தாரியா நான் இறங்கி கடையில் போய் குடிச்சிட்டு வரேன். என்ன 3 மணி நேரமாக உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்க, பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேங்க. நம்ம என்ன பால் காய்ச்சினா தான் இந்த ஷரத்தை யார் வச்சா? அவனை தேடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஷரத்தை யாரு வச்சா? குடிக்க தண்ணி கொடுக்காம 1 மணி நேரம் உட்காந்து கூவ வச்சு அடுப்பை பற்ற வைக்க கூடாது. அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் மாத்துங்க. இன்னும் பழைய இதுலயே உட்காந்துட்டு இருக்காது. அடுப்பை பற்ற கூட யாருக்கு என்ன தீப்பெட்டிலாம் சொல்லியிருப்பான். யாரு இருந்தா தீப்பெட்டி இருக்காது, அதுக்காண்டி அடுப்பு பற்ற வைக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அதை வச்சு நீங்க போட்டு எங்களை படப்படுத்தாதீங்க. ஆக சொர்க்கத்திலே நமக்கென்று வீடு மாளிகை தயாரான நிலையில் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான அவர்களே, அந்த பார்த்து அந்த இடத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்க வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்த பின்னர் தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்று காத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இங்கு வாழுகிற பொழுது அங்கு நமக்கென்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அற்புதமான சொர்க்க மாளிகையை தயார் செய்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, வெள்ளிக்கிழமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது வெள்ளிக்கிழமை பெருநாளுக்கு சமம், பெருநாளாகும். ஆகவே நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று குளியுங்கள், நல்ல புது உடை உடுத்துங்கள், நறுமணம் பூசுங்கள், பள்ளிக்கு நடந்து செல்லுங்கள். பள்ளிக்கு நடந்து செல்லுகிற போது ஒரு எட்டு எடுத்து வைப்பது ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். எதுக்கு? பெருநாளுடைய நன்மை. இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் இவ்வளவு பெரிய அந்தஸ்து. வாகனத்தில் வருவதை தவிர்த்து விட வேண்டும். துறமறந்த வாகனத்தில் வர முடியும், அது வேற விஷயம். பக்கத்தில் வீடுகள் இருந்தால் வாகனத்தில் வர வேண்டாம். என்ன ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 8 நடக்கின்றவருக்கு ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம்! வெள்ளிக்கிழமை என்று அப்படி வருகின்ற நபர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெகுமதி வைத்திருக்கிறார். தொழுகைக்கென்று நிய்யத்து வைத்து இது போன்று காலையிலே அவர்கள் குளித்து முடித்து புதிய உடை அணிந்து நறுமணம் பூசி அங்கிருந்து அப்படியே ஒருவோடு தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிக்கு வருகிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 8க்கு ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை. அப்படியே வருகிறார், வாசலில் மலக்குமார்கள் கூட்டமாக நிற்பார்கள். வாசலிலே மலக்குமார்கள் கூட்டமாக நிற்பார்கள். நின்று வருகின்ற வரை கணக்கெடுப்பார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் பள்ளி வாசலுக்குள் வெள்ளிக்கிழமை என்று முதலாவதாக நுழைந்தார். முதலாவதாக நுழைகின்ற மகனுக்கு கிடைக்கின்ற வெகுமதி என்ன என்று சொன்னால், ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து குர்பானி கொடுத்தால் எவ்வளவு நன்மையோ அந்த அளவு நன்மை வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வேண்டிய முதலாக பள்ளிக்குள் நுழைபவருக்கு கிடைக்கின்றன. நம்ம முன்னக்கூட்டியே வந்தாலும் உள்ள வர மாட்டார். காப்பாக்கள் நின்று கதை பேசிக்கிட்டு தான் இருப்போம். அஜர்த்து மெம்பர்ல ஏறிட்டாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். இங்க பரவாயில்ல, ஊர்ல இதை விட மோசம். அஜர்த்து மெம்பர்ல இருந்து கீழே இறங்கினாதான் இவன் பள்ளிக்குள்ளே நுழைவான். அப்புறம் இவன் உள்ள வந்து ஒதுக்கிட்டு வரதுக்குள்ள தொழுவு முடிஞ்சும்ல, அப்போ ஒரு கலாட்டம் பண்ணுவான். அவ்வளவு என்ன அவசரம்? வேகமா தொலை வச்சு மெல்ல தொலை வைக்க வேண்டியதானே.
இவன் வந்தது லேட்டு, இவர் வர்ற வரைக்கும் காத்திருக்கலையா, இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணி கிடப்பாங்க. அப்ப முதலாக உள்ளே நுழைபவருக்கு ஒரு குர்பானி, எப்படி ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது. எப்போ? வெள்ளிக்கிழமை அன்று முதலாக தொழுகைக்காக வேண்டி. நேற்று சாயந்தரம் போட்டு போனேன், செருப்பை போட்டு போயிட்டேன், காணாம போச்சு, அதை தூக்கிறதுக்காண்டி ஒருத்தர் வந்தானா அவனுக்கு முதல் பரிசு இல்லை, அவன் செருப்பத்துக்கு தான் வந்தான், தொலை வரல. அல்லது செருப்பு எங்க யார் புதுசாக எங்கே கழட்டி போட்டிருக்காங்க பார்த்துட்டு போயிடும், வந்து அடிப்போம் அப்படின்ட்டு வந்து, அதுக்கு இல்லை, பள்ளிக்கு தொழணுங்கிறதுக்கு அப்படி வந்தார் பாருங்க. அப்படி வரக்கூடிய மனிதர் எவர் முதலில் வருகிறாரோ, ஒரு குர்பானி, ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை எவ்வளவு உண்டு, அந்த நன்மை அவருக்கு வழங்கப்படும். இரண்டாவதாக வருகின்றவருக்கு ஒரு மாட்டை அறுத்து கொடுத்தால் எவ்வளவு நன்மையோ அந்த நன்மை வழங்கும். மூன்றாவதாக வருகிறவருக்கு ஒரு ஆடை குர்பானி கொடுத்தால் எவ்வளவு நன்மையோ அந்த நன்மை. நான்காவது வருகின்றவருக்கு ஒரு கோழியை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து கொடுத்தால் இந்த நன்மையோ அந்த நன்மை. ஐந்தாவது வருவதற்கு ஒரு கோழியுடைய முட்டையை ஹதியா செய்தால் இந்த நன்மையோ அந்த நன்மை. அதுக்கு பிறகு மலக்குமார்கள் பேசாம அமைதியா இருப்பாங்க. வர்றவங்களுக்கு மலக்குமார்கள் வாசல் முசாவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல முசாவா பண்றது எப்படின்னு சொன்னா, தொப்பி போட்டு வாரவங்களுக்கு கை கொடுப்பாங்க, தலப்பா கட்டிக்கிட்டு வர்றாரு அவருக்கு கட்டி அணைத்து மாரக்கா செய்வார்கள். இந்த ஹதீஸ் அங்க வருது, எங்க? மினாவுல. மினாவுடைய பார்டருக்கு, மக்காவிலிருந்து மினாவுடைய பார்டருக்குள் நுழைகின்ற ஹாஜி, மக்காவிலிருந்து மினாவுக்கு போகிற நபர்கள் ஒரு மனிதர் வாகனத்திலே சென்றால், வாகனம்னா மோட்டார் சைக்கிள் அல்லது காரு அல்லது பஸ், இந்த மாதிரி வாகனத்திலே சென்று மினாவுக்குள் ஒருவர் இறங்கினார் என்றால் மலக்குமார்கள் வேகமாக ஓடி வந்து அவரிடத்திலே கை கொடுத்து முசாபா செய்வார்களாம். அதே நேரத்தில் ஒரு மனிதர் அந்த மினாவுக்குள் உள்ளே நுழைகிற பொழுது நடந்தவராக நடந்து மினாவுக்குள்ளே உள்ளே ஒருவர் நுழைந்தால் அவரை கட்டி அணைத்து மலக்குமார்கள் மாரக்கா செய்வார்கள். காரணம், அந்த செயலுக்குரிய நன்மை அது. அதுபோன்று வெள்ளிக்கிழமை அன்று தலையிலே தொப்பி போட்டு வருகின்றவருக்கு முசாவா செய்வார்கள் மலக்குமார்கள். தலப்பாகை அணிந்து வருகிறவர்களை அப்படியே கட்டி அணைத்து மாரக்கா செய்வார்கள் மலக்குமார்கள். நன்மையில் அதிகம் அவர்களுக்கு கிடைக்கின்றன. இந்த வானவர்கள் வாசல்ல எவ்வளவு நிற்பான்னு சொன்னா, இமாம் குத்துபா ஆரம்பிக்கின்ற வரை இந்த மலக்குமார்கள் வருகின்றவருடைய தகுதிக்கு தக்கவாறு நன்மைகள் எழுதி கொண்டிருப்பார்கள். எப்பொழுது இமாம் குத்பா ஓதுவதற்கு மின்பரிலே ஏறி விடுகிறாரோ உடனடியாக அந்த புத்தகத்தை மடக்கி வைத்து விட்டு மலக்குமார்களும் தொழுகையிலே வந்து கலந்து கொள்வார்கள், குத்பாவிலே வந்து கலந்து கொள்வார்கள். அப்போ இமாம் குத்பாவிற்கு வேண்டி மின்பரிலே ஏறுவதற்கு முன்பு வரை யார் யார் இன்னாருடைய மகன் இன்னார் குத்பா தொழுகைக்கு வந்தார், இன்னாருடைய மகன் இன்னார் வெள்ளிக்கிழமை இந்த தொழுகைக்கு வந்தார் என்று எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். குத்பா துவங்கி விட்டால் அதற்கு பிறகு வர்றவங்க எல்லாம் எழுதுறதில்லை, மடக்கிட்டு அவங்க உள்ள போயிடுவாங்க. அப்ப கிடைக்கின்ற வெகுமதி எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளது என்பதை எண்ணி பார்க்க அருமையானவர்கள். அடுத்து ஜும்மாவுடைய சிறப்பை கருதி வியாழக்கிழமையில் இருந்தே நம்முடைய இபாதத்துகளை ஆரம்பித்து விட வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இஸ்திக்பார். தான் வியாழன் மாலை வெள்ளி இரவு, வியாழக்கிழமை மாலை மகரிபுடைய நேரம் வந்து விட்டதென்றால் மறுநாள் வெள்ளிக்கிழமையுடைய மகரிபு நேரம் வரை இந்த வெள்ளிக்கிழமையுடைய பவர் இருந்து கொண்டிருக்கிறது. வியாழக்கிழமை மாலை மகரிபில் இருந்து அந்த வெள்ளிக்கிழமை அன்று மகரிபு வருமே அது வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய பவர் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே துவக்க நேரமாகிய அந்த வியாழக்கிழமை மாலை மகரிபு முடிந்த உடனே என்ன செய்யுங்க, நீங்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஆகவே அது மட்டுமல்ல, கண்மணி நாயகத்தின் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுங்கள். அது மட்டுமல்ல, அந்த நாளிலே காஃபுடைய சூறாவை நீங்கள் ஓதுங்கள், கஹ்ஃபுடைய சூறாவை ஓதுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய கிருபை வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, அந்த தொழுகைக்காக வேண்டி ஒவ்வொரு மனிதரும் ஷேவிங் செஞ்சுக்கிறது, நகம் எடுப்பது, உடைகளை சுத்தமாக்குவது, இது போன்ற காரியங்கள் ஈடுபடுவது நன்மையாக கருதப்படும். தொழுகைக்கு போற, வெள்ளிக்கிழமை தொழ போறேன்னு குளிச்சா அந்த குளித்தல் இபாதத்.
வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வேண்டி நான் போக போகிறேன், வெள்ளிக்கிழமை தொழ போகிறேன், அதுக்காக வேண்டி யாழ்லா நான் குளிக்கிறேன் அப்படி நியத்து வச்சுட்டு குளித்தா அந்த குளித்து கொண்டிருக்கின்ற நேரம் பள்ளியிலே வணங்கி கொண்டிருக்கின்ற நேரமாக கருதப்படுகின்றன. நம்ம தான் சபைக்கிழமை நின்றுக்கிட்டு என்ன பாட்டு உண்டோ அதே பாட்டில் படிப்போம். கடை 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 தள்ளி விட்டு அது இப்படி ஒரு ஆட்டம் இப்படி ஒரு ஆட்டம் அப்படி தேப்ப அப்புறம் குதிப்பாதுக்கு. அவன் குளிக்கிறானா குதிக்கிறானா வெளியே இருந்தால் ஒன்றும் தெரியாது. பாட்டு சத்தம் கேட்டு எப்போ பாட்டு சத்தம் நிற்கும் அப்போ தண்ணி சத்தம் நிற்கும். அப்போ குளிக்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியா போகுது, குளிப்பினுடைய முறைகள் என்ன, சரி அது குளிப்பு பாடத்தில் பேசுவோம். ஆக அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இபாதத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டி குளிக்கிறேன் என்று நியத்தை வைத்துக் கொண்டு குளித்தால் அந்த குளிக்கிற நேரம் கூட பள்ளியில் அமர்ந்து வணங்குவதை போன்று நன்மைகள் வழங்கப்படுகின்றன. அருமையானவர்களே, புகாரியிலே வருகிறது, தொழுகைக்கு முன்பே செய்ய வேண்டிய சில காரியங்கள், எல்லா வகையான செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய தொழுகையிலேயே எந்த நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தொழுகையிலே முதல் ரக்காயத்திலே சப்ஹ இஸ்ம ரப்பிக்கல் அலா என்று சொல்லுகின்ற சூறாவும், இரண்டாம் ரக்காயத்திலே ஹல்லத்தாக்க என்ற சூறாவையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே அதுபோன்று முடிந்தால் அந்த சூறாக்கள் மரணம் இருந்தால் அதனை ஓதிக்கொள்ளலாம். இமாம் ஓதுவதை செவிமடுத்து கேட்டால் போதுமானது, நாம் தனியாக ஓத வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஒரு மனிதன் ஜும்மா தொழுகையை வேண்டுமென்றே தொழாமல் இருந்தால் அவன் பாசியக்காகி விடுவான், பெரும் பாவி. 3 ஜும்மா தொழுகையை வேண்டுமென்றே ஒருவன் தொழல, வியாபாரம் ஜும்மா நேரத்தில் அது பிச்சுக்கிட்டு போகுது, ஜும்மா தொழுகைக்கு போறதுக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுதான். எத்தனை நாளைக்கு 3 தடவை அந்த மாதிரி 3 ஜும்மாவுக்கு போறோம்னா 4வது சட்டம் என்ன சொல்லுது, அவன் பையன் காபிரா போயிட்டாடா அவனுக்கு களிமா சொல்லி கொடுதான்னு சட்டம் சொல்லுது. உன்னை முஸ்லீம்கள் லிஸ்ட்ல இருந்து எடுத்து போடுறாங்க. நீ வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுதுங்கிற, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாளைக்கு வியாபாரம் பிச்சுக்கிட்டு போச்சுலப்பா அவனுக்குலாம் சொர்க்கத்தை ஒன்று சொல்லுவானா, மட்டையை கொண்டு அடிப்பான், ஏன்டா தொழுவல. அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இப்ப ஜும்மாவுடைய தொழுகையில் வேண்டுமென்றே சில காரியங்களை செய்தால் என்ன தண்டனை, இது போன்ற சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிந்து நாம் வந்தவுடனே தொடர்ந்து நடைபெறும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதனை செவிமடுக்கிறோமோ அதனை மனதிலே நிறுத்தி இபாதத் செய்ய எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.